இன்னைக்கு வந்து ராமநவமி. இந்த ராமநவமி விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய பாபாவுடைய பிறந்த நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஷீரடியில் ஒரு மகிமை நடந்தது, அதுலேருந்து இந்த ராமநவமி வந்து பாபாவுக்கு கொண்டாடுறாங்க. அதாவது ஒரு பக்தருடைய வந்து நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லை, அதனால இந்த ராமநவமி அன்னைக்கு விரதம் இருந்து பாபாவுடைய அவர் தங்கியிருந்த துவாரகமாய் மசூதியில் சந்தனம் பூசி வேண்டுதல் வச்சிருக்காரு. வேண்டுதல் வச்சது பலனா அவங்களுக்கு வந்து ஆண் பிள்ளை பிறந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிள்ளைகள் பிறந்து அவர் பெரிய ஒரு செல்வ செழிப்புடன் இருந்திருக்காரு. அதை ஞாபகம் கூற வருமானம் தான் நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். முதல் வருஷம் இந்த வருஷம் வந்து நம்ம வந்து எப்பவும் பல்லாக்கோட நிறுத்திடுவோம். சந்தன குடம் எடுத்திருக்கோம். சந்தன குடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எதனால அப்படின்னா, நம்ம ஆலயத்தில் வந்து குழந்தை பாபா இருக்காரு. குழந்தை வரம் தரணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சு அவருக்கு வச்சிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவரை வேண்டிட்டு போனவங்களுக்கு கிட்டத்தட்ட யாருக்குமே எந்த வித குறையும் இல்லாமல் எல்லாருக்குமே ஆண் பிள்ளை தான் பிறந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 36வது பிள்ளை வந்து இப்போ பிறக்க போகுது. இந்த வருஷத்துலேயும் எத்தனை பேர் குழந்தை பாக்கியத்துக்காண்டி வேண்டிட்டு இருக்கவங்களுக்கு பாபா வந்து குழந்தையா வந்து பிறக்கணும்னு சொல்லி இந்த இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இருக்க பாபாவுக்கு கன்னத்துலையும் வெளியில இருக்க பாபாவுக்கு வந்து பாதத்திலையும் இருக்கிற அத்தனை பக்தர்களும் உங்களுடைய எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும்னாக்கா வேண்டிக்கோங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள கடனே இல்லாத வாழ்க்கை இருக்கணும், எனக்கு அதுக்கப்புறம் கடன் வாங்கணும் ஒரு அவசியமே இருக்கக்கூடாது, போதுமான அளவு இருக்கணும் எனக்கு அப்படின்னு வேண்டுங்க. எப்பவுமே வந்து இந்த கடன் மட்டும் அடைஞ்சா மட்டும் போதாது, நமக்கு வந்து மேலும் கடன் வாங்கக்கூடிய நிலைமையே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பாபா நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. திருமண பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து திருமண பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அடுத்து குழந்தை பாக்கியம் வேண்டுங்கிறவங்களுக்கு அவங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் சொல்லி பாபாவே குழந்தையா வந்து பிறக்கணும். குழந்தை பிறந்த ஒரு 30வது நாள் நான் உன்னிடத்துல கொண்டு வரேன் அப்படிதான் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து இந்த பாபா கிட்ட அந்த குழந்தைய வந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி அந்த எதுவும் செய்யலாம். உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா அதே மாதிரி குழந்தை நின்றுச்சு அப்படின்னாக்கா சீமந்தம் வந்து இந்த இடத்துல பண்ணுறதா. ஏன்னா நம்ம ஆலயத்தில் வந்து முதல்ல வந்து சீமந்தம் தான் நடந்தது. ஏன்னா அந்த பாபா வேண்டி அந்த குழந்தை பாபாவுடைய புகைப்படம் கொடுத்து குழந்தை நின்று அவங்களுக்கு தான் முதல்ல பண்ணணும். அதே மாதிரி அந்த வேண்டுதல் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இல்லை உங்களால் முடியல அப்படின்னாக்கா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து நாங்கள் வந்து இங்கே சங்கு காலுக்கு தண்டை கொடுப்போம், அதை வாங்கி குழந்தை பிறந்தோன்னா உங்களுக்கு போடலாம். மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க. இந்த வருஷத்துலேருந்து இந்த புது வருஷம் தொடங்கி முதல்ல வந்து நம்ம பாபாவுடைய பிறந்தநாள் வந்ததுனால எல்லாருக்குமே கடன் இல்லாத வாழ்க்கையும் பொருளாதாரத்தில் வந்து என்றைக்குமே அவங்களுக்கு கை நிறைய நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பாபாட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி குடும்பத்தில் நோய் நொடி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த நோய் நொடி இன்றிலிருந்து தீந்துடணும் அப்படின்னு சொல்லி பாபாவுடைய திருப்பாத்தில் இந்த பிரார்த்தனை வைக்கிறோம். அடுத்து திருமணமாகாத நம்முடைய தாய் சகோதரர்கள் யார் இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்குமே விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். அடுத்து குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் இதை பார்க்கக்கூடிய அத்தனை சாய் பக்தர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை விரைவில் பாபா வழங்கணும் அப்படின்னு சொல்லி பாபாவுடைய திருப்பாத்தில் பிரார்த்தனை வைக்கிறோம். அதே மாதிரி அவங்க யூடியூப்பில் போட்டிருந்த பேர் அனுப்பியிருந்தாங்க, சிவரஞ்சனி குணசேகரன். அவங்களுக்கும் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி பாபாவுடைய திருப்பாத்தில் பிரார்த்தனை வைக்கணும். அடுத்தது லலிதா, அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாத்தில் பிரார்த்தனை வைக்கணும். பார்த்திமா நூர், அவங்க வந்து சொந்த விடாமையும் சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாத்தில் பிரார்த்தனை வைக்கிறாங்க. அவங்களுடைய பிரார்த்தனையும் பாபா நிறைவேற்றி தர வேண்டிக்கிறோம். கௌரி சங்கர் கார்த்திகா, அவங்க குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்தனை வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டி பாபாவுடைய திருப்பாத்தில் பிரார்த்தனை வைக்கிறோம். ராஜ்குமார் சின்னான், அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்தனை வச்சிருக்காங்க. சுதாகர், அவங்களும் குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்தனை வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் குழந்தை விரைவிலே பாபா வந்து அருள பாபாவுடைய திருப்பாத்தில் பிரார்த்தனை வைக்கிறோம். நாகஜோதி, அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டி பாபாவுடைய திருப்பாத்தில் பிரார்த்தனை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவிலே கிடைக்க பாபாவுடைய திருப்பாத்தில் பிரார்த்தனை வைக்கிறோம். வெண்ணிலா, அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டி பாபாவுடைய திருப்பாத்தில் பிரார்த்தனை வச்சிருக்காங்க. அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற பாபாவுடைய திருப்பாத்தில் பிரார்த்தனை வைக்கிறோம். ஃபெமினா, அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் பாபா விரைவில் அருள வேண்டும் பாபாவுடைய திருப்பாத்தில் பிரார்த்தனை வைக்கிறோம். அக்ஷயா, அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் அருள வேண்டும் பாபாவுடைய திருப்பாத்தில் பிரார்த்தனை வைக்கிறோம். மகாலட்சுமி, அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் அருள வேண்டும் பாபாவுடைய திருப்பாத்தில் பிரார்த்தனை வைக்கிறோம். தர்ஷினி, அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் அருள வேண்டும் பாபாவுடைய திருப்பாத்தில் பிரார்த்தனை வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய சாய் டிவோட்டி, அவங்க வந்து பிரியா, அவங்களுக்கும் ஏற்கனவே குழந்தை நின்று அவங்களுக்கு கலைஞ்சிருச்சு. அடுத்து வந்து குழந்தைக்கு பாபா வந்து அருளணும், பாபாவே வந்து பிறக்கணும்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை வைக்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காண்டி பிரார்த்தனை வைக்கணும். அந்த சோமு பிரியா, அவங்களுக்கு வந்து விரைவிலே பாபா வந்து குழந்தை பாக்கியம் அருளணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாத்தில் பிரார்த்தனை வைக்கிறோம். அதுக்கப்புறம் விரைவில் வந்து ரகுராம் இந்துஜா, அவங்க தம்பதிகளுக்கு வந்து இது 8வது மாதம் நடந்தது பாபாவுடைய திருவிழால் அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைச்சது. அவங்களுக்கு வரும் ஜூன் மாதம் வந்து டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. நல்லபடியாக அந்த குழந்தைய வந்து பிறக்கணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாத்தில் பிரார்த்தனைக்கிறோம்.
மேலும் நிறைய குழந்தைகள் வந்து எல்லாரும் அந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பாக்கியத்தை அருளணும். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கவங்க மட்டுமல்லாம இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அத்தனை குடும்பத்திலையும் எந்தவித குறையுமின்றி பாபா வந்து பொருளாதாரத்திலையும் சிறந்து விளங்கவும் நோயற்ற வாழ்வை அருளணும் அப்படின்னு அவங்களுக்கு எந்த காலத்திலையும் யாரிடமும் கை நீட்டி கடன் வாங்காத அளவுக்கு பொருளாதாரத்தை வந்து சிறந்து விளங்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அத்தனை வளங்களும் செல்வங்களும் மன நிம்மதியும் என்றைக்குமே அவங்களுக்கு உறுத்தார் தரணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பத்தில் ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் வேண்டிக்கலாம். வேண்டிக்கிட்டு இந்த நிமிஷத்துல இருந்து எல்லாருடைய பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் வேண்டிக்கணும். ஜெய் சாய்ராம். நாளைக்கு பூஜை இருக்கு, எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. இப்போ சந்தனம் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தராக வந்து பாபாவுடைய கன்னத்துல பூசிட்டு வெளியில இருக்க கொஞ்சம் சந்தனம் எடுத்துக்கோங்க. பூசி வச்சுருந்தாங்க. இந்த பூசுமா ஐட்டம் தொட்டுக்கோ. அங்கே போய் பாதத்தில் கடை அக்கா அக்கா பாதத்தில் வைக்க சொன்னாங்க. பாதம் காமிச்சு கட் பண்ணிட்டு